வெள்ளக்குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வாரார் ஐயா ஐயனாரே. வெள்ளக்குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வாரார் ஐயா ஐயனாரே. ஊர் காக்கும் சாமி எங்க உயிர் காக்கும் தெய்வம் அந்த மாவுத்து வேளவரே ஐயனாரே. பால் வார்க்கும் சாமி எங்க பயிர் காக்கும் தெய்வம் அந்த சொரிமுத்து நாயகரே ஐயனாரே. விச்சருவா மீச வச்சு வெட்டருவா கையில் வச்சு ஆவேசமாக வர ஐயனாரே. கூச்சலிட்டு பாய்ச்சலிட்டு கூறிட்டு தீட்டுகிட்டு ஆங்காரமாக வர ஐயனாரே. வெட்டவெளி பொட்டல் விட்டு நட்டு நடு சாமம் தொட்டு வேட்டைக்கு வரார் ஐயா ஐயனாரே. துஷ்சக்தி ஊற விட்டு துரத்திட திட்டமிட்டு கோட்டைக்கு வரார் ஐயா ஐயனாரே. மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒண்ணுக்கொண்ணு ஒத்துமையா வாழவே நீதி சொன்னார் ஐயனாரே. நஞ்சைக்கும் புஞ்சைக்குமாய் பச்சை வச்சு பஞ்சமெல்லாம் தீராவே தீர்ப்பு சொன்னார் ஐயனாரே. காடு வெட்டி பாடுபட்ட பாலன் ஒருவாள் இன்னிசை வீணையர் ஆழினர் ஒருவாள் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள் கொண்டாடும் விதமாக இங்கே சிவாச்சாரியார்களும் இங்கே அந்த குடங்களை திருக்குடங்களை ஏந்தியபடி இங்கே நான்கு இசை தீர்க்கம் போன நன்கி பார்ப்பன சித்தர்கள் பல்லோர் எடுத்து நான்கு இசை தீர்த்தம் போன நன்கி பார்ப்பன சித்தர்கள் பல்லோர் எடுத்து திப்பு போரை கண்ணி போனிதனுடன் தன்னை காப்போரான் கட்ட கண்டா கண்டேன் தோழினான். இன்னிசை வீரையர் ஆழினர் ஒருவர் இருக்கோடு தோத்திரம் எம்பினர் ஒருவர் வாழ்த்து மனதுக்கு மண்ணிற்கு நிறைந்த இரையாற்றலை எல்லாம் இங்கே இறையாரை இங்கே துடிக்கும் என்ற இடத்திற்கு கொண்டு வருவதற்காக அற்புதமான தத்துவங்கள் 36 தத்துவங்களை எல்லாம் திருமலை பகவான் சித்தர்கள் எல்லாம் அவருக்காக கண்டுகொண்டு 1000 ஆண்டுகள் கண்டுபிடித்தார்கள். அந்த சிந்தனைகள் இந்த தெற்கு பொருள் பெற்று இடத்திலே அழகாக குடிகொண்டிருக்கின்றார். அந்த இயற்கமும் அந்த அந்நியர்கள் சூழ அற்புதமாக காட்சியளிக்கின்றார். இங்கே அன்னை சார்ந்தார் அருள்மிகு. அதே போல எதிரிலே ஸ்ரீ அசகண்ட வீரன் ஸ்ரீகுரவன் என்று பெரியாட்சி என்றும் அந்த ஐயனாருடைய குதிரை வாகனமான வெள்ளைக்குதிரையும் முன்னிலை வெள்ளைக்குதிரையில ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லை உண்ட உண்டனுக்கு அண்டனாரே. ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே உன்னை விட்டா தெய்வம் உண்டோ ஐயனாரே என்று ஐயனாரை பாடி வேண்டத்தக்கது அறிவுரை வேண்டுவதை தருவாய் நீ என்று கேட்டபடி தலையே நீ வணங்காய் கண்கால் காண்பிந்தரோ கண்கால் காண்பிந்தரோ கடன் நஞ்சுண்ட கண்டனை ஆந்திரம் என்றொன்றும் செவிலால் கேட்பிந்தரோ முகக்கே நீ விரனாய் முழு காடுரை கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை முகே நீ விரனாய் கைகால் கூப்பித்து சொல் பொருள் செயல் சலம் பூடுதோ மறந்தறியே நலம் திங்கில் உன்னை மறந்தறியே தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே என்று சொல்லி இறைவரை நாம் வேண்டத்தக்கதை அவர் தருவார் என்ற நல்ல சிந்தனையோடு ஆலயத்திற்கு தெற்குப்புறமாக வங்கக்கடல் கிழக்காக வேதாரண்யம் கால்வாய்க்கு மேற்காக வெட்டாற்றுக்கு வடக்காக அங்கே வல்லப்பள்ளம் ஆற்றுக்கு தெற்காக 4 புறம் நீர் சூழ்ந்த அற்புதமான இந்த சூழலில் தென்னை மரங்கள் மாமரங்கள் தேக்கு மரங்கள் சவுக்கு மரங்கள் வேம்பு மரங்கள் என்று மரம் செடி கொடிகள் மூலிகைகள் காய்கறி செடிகள் என இயற்கையாக இருக்கின்ற நமது ஊரிலே அற்புதமான சிந்தனை கொண்ட தாரீர் வெறும் குறைந்தவர் காசுகள் தாரீர் அதுவும் அற்புத அறுவடை தாரீர்
என்று சொல்லி அந்த இளையாட்டு பிடித்த அன்பான பக்தர்களே, அவர்களுக்காக ஒத்துழைப்பு தருவதை நீங்கள் எல்லாம் ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த கலசையை ஊட்டப்படுவதிலிருந்து தூது நோக்கி கலசம் ஊட்டப்படுவது என்பதை மறுத்து சொல்லிட்டு அந்திரமாவது நாடு, சுந்தரமாவது நீர், ஊரத்தவது நீர், வேதத்தில் உள்ளது நீர், உத்தரவு தீர்ப்பது நீர் என்று அந்த புனிதங்களை உலகமெல்லாம் கண்டு வைக்கக்கூடிய நம்முடைய தத்துவங்களை எல்லாம் அந்த புனிதமான நீர் நம்மளே பரவுகிறது. அற்புதமான நேரமாக இருக்கிறது. அங்கே நமக்காக உருவொண்ட கொடுக்கப்படுகிறது. உலகம் உலகக்கூடியவன் ஏழையாகிய நீர்வழி வெளியில் வெட்டவெளி கொட்டல் விட்டு நட்டு நடு சாமம் தொட்டு வேட்டைக்கு வராரையா ஐயனாரே. துஷ்சக்தி ஊற விட்டு துரத்திட திட்டமிட்டு கோட்டைக்கு வராரையா ஐயனாரே. மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒண்ணுக்கொண்ணு ஒத்துமையா வாழவே நீதி சொன்னார் ஐயனாரே. நஞ்சைக்கும் புஞ்சைக்குமாய் பச்சை வச்சு பஞ்சமெல்லாம் தீராவே தீர்ப்பு சொன்னார் ஐயனாரே. காடு வெட்டி பாடுபட்ட பாலன் கொடுப்பார், நாடு சுத்தி காடு சுத்தி காவல் இருப்பார். ஆட வச்சு ஆட்டி வச்சு சோதிச்சிருப்பார், நேரம் சொல்லி காலம் சொல்லி சாதிக்க வைப்பார். கட்டுவேல் ஐயா, கடிமுலத்தையா, பட்டநிலா பொட்டும் விட்டு கட்டழகு தேகம் தொட்டு மிடுக்குடன் வாராரையா ஐயனாரே. பட்டு வெட்டி பரிசம் கட்டி பட்டி தொட்டி எல்லை சுற்றி துடுக்குடன் வாராரையா ஐயனாரே. கண்ணுக்கும் கற்பனைக்கும் எட்டி நின்று ஏகாந்தமா தோற்றமை காட்டி நிற்பார் ஐயனாரே. விண்ணுக்கும் விந்தைக்குமாய் விஸ்வரூபம் தாங்கி நல்ல ஆற்றமை காட்டி வைப்பார் ஐயனாரே. சாட்டை சுற்றி நாட்டை சுற்றி அவர் நடப்பார், கட்டை செருப்பு வேட்டை கருப்பு உடன் நடப்பார். கண்ணில் நெருப்பு மின்னல் துடிப்பு காட்டி நடப்பார், மக்கள் தவிப்பு உள்ள கொதிப்பு தீர்த்து முடிப்பார். கரையடி ஐயா, கலியன் ஐயா, அத்தங்கரை மேட்ட விட்டு கூத்து பாட்டு கோவையிட்டு வருவாய்
செவ்வாய்க்கும் கடையில் வைக்க பக்குவமா ஆசையா ஆடி வாரார் ஐயனாரே. சந்தனம் ஜவ்வாதுக்கும் கும்பமீடும் பொங்கலுக்கும் பூசைய காண வாரார் ஐயனாரே. பாவிகளை வேறெடுக்க வேகம் எடுப்பார், பார்வையிலே பயம் எடுக்க தோற்றம் கொடுப்பார். ஏவல்களை காதறுக்க காத்து கிடப்பார், ஏழைகளை வாழ வைக்க சாத்தன் துடிப்பார். வடிமலை ஐயா, வடித்துணை ஐயா, வெள்ளக்கு வீரையிலே ஐயனாரே. வேகமாய் வாரார் ஐயா ஐயனாரே. வெள்ளக்கு வீரையிலே ஐயனாரே. வேகமாய் வாரார் ஐயா ஐயனாரே. ஊர்காக்கும் சாமி எங்க, உயிர்காக்கும் தெய்வம் வந்த அதுக்கு வேடவரே ஐயனாரே. ஆகாக்கும் சாமி எங்க, உயிர்காக்கும் தெய்வம் வந்த சொரிமுத்து நாயகரே ஐயனாரே. இச்சருவா மீச வச்சு எட்டருவா கையில் வச்சு ஆவேசமாக வாரா ஐயனாரே. உச்சலிட்டு காட்சலிட்டு கட்டை விட்டு வாரா ஐயனாரே. வெள்ளக்கு வீரையிலே ஐயனாரே. வேகமாய் வாரார் ஐயா ஐயனாரே. வெள்ளக்கு வீரையிலே ஐயனாரே. வேகமாய் வாரார் ஐயா ஐயனாரே. ஊர்காக்கும் சாமி எங்க, உயிர் காக்கும் தெய்வம் அந்த ஆவுக்கு வேலவரே ஐயனாரே. ஆங்காக்கும் சாமி எங்க, உயிர் காக்கும் தெய்வம் அந்த செல்முத்து நாயகரே ஐயனாரே. எட்டருவா
வந்து பெற்றுக்கொள்ளவும் யாகசாலையில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அன்னதானத்தை சாப்பிட்டு போங்க. அதனால மோர்லாம் கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிடுங்க. ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒற்றுமை. நம்ம முன்னோர்கள் ஒரு ஆன்மீகத்தை சிந்தனையை வச்சிருக்காங்கன்னா, ஒரு திருவிழா அப்படின்னா நமக்குள்ள ஏதாவது ஒரு பிணக்குகள் இருந்தா கூட இந்த கோயில் நிகழ்ச்சி மூலம் என்ன பண்ணுவோம், கொண்டு சேர்ந்து கோயில். ஆன்மீகங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக முன்னோர்கள் கண்ட சிந்தனைகள். ஒரு காலத்துல அந்த கிளையிலிருந்து வந்த நம்ம தான் ஒரு பிரான்சஸ், அதுதான் வாழ்க்கை. இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மக்கள் தொகை எப்படி தானே 30 கோடியாக இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு நோக்கி நமக்கு ஒருங்கை பெற்று இந்த ஆலயத்துக்கு வந்து நமக்கு வேண்டக்கூடிய ஆற்றல் நமக்கு இறைவனாருக்கு கிடைக்கும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் மந்திரங்கள் உபநிடதங்கள் சொல்லி இறைவனை வந்து இன்னும் பவர் இல்லை. நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும். 3 பேரும் சேர்ந்து கூட செய்யலாம். 48 நாளும் விசேஷமான நாள். கும்பாபிஷேகத்துக்கு வந்து டிஜிட்டல் வின் டிஜிட்டல் தான் அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க வந்து மீடியாவில் ஃபுல்லாகவே அவங்க யூடியூப் அச்சகத்தார் வீனஸ் ஆப்செட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பயும் இதே மறப்ப நன்றி இல்லாததை அன்னைக்கு மறந்துடணும், நன்றி வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த இறை சிந்தனைகளோட அவசியம் எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இப்ப நமக்கு இறைவன் நமக்கு வரணும். நம்ம முன்னோர்கள் செஞ்ச கொடுத்துட்டு போன நமக்கு தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அப்படின்னா முன்னோர்கள் வந்து நமக்கு என்ன சொன்னாங்க, அந்த மன்னர் என்ன செஞ்சிருக்காருன்னா அவங்களுக்கு கோயிலே கட்டுன்னு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காலத்தில் நம்ம வேற்று சமயத்தை வேண்டான்னு சொன்னவங்க நீங்க வாங்க எங்க ஊர்ல கோயிலும் கட்டி தர வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, இப்ப நம்மளுடைய பண்பாடு தான், அதுதான் பண்பாடு. அந்த மாதிரி ஒரு இணக்கத்தை எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனையை நம்ம சமயத்தில் இருக்கு. இதுதான் விவேகானந்தர் வந்து சிக்காகோ அமெரிக்காவில் எல்லாரும் கை தட்டின கதை. அதாவது ஒரு கிணறு, அந்த கிணற்றுக்கு கடல் தவளை வெள்ளத்துல வந்துடுது. அந்த கிணற்று தவளை கேட்குது, நீ எங்க இருந்து வந்திருக்காங்க. சமயங்களும் எங்களுடைய சமயத்தில் உள்ள சிந்தனைகளும் எங்களுடைய அளவுக்கு வரும். அது போலதான் எங்களுடைய சிந்தனைகள் சொல்லி புரிய வச்சாரு. இதனால என்ன பண்ணுது, உலகமே நம்மளுடைய சமயத்தை போற்றுது, கண்டுபிடிச்சி உலகங்கள்லாம் இன்னைக்கு நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வந்த பொழுது கூட நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கிறது. அற்புதமான இந்த சாமி இருக்குன்னு நினைக்கிறது. கிரியை எப்படின்னா, வெளியில இருக்கிற சாமி எனக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அடுத்தது கிரியை யோகம். அது எப்படின்னா, அதாவது இறை சிந்தனைக்கு போயிடுறது, தியானத்தின் மூலமா போடுறது. ஞான நிலைங்கிறது மாணிக்கவாசகர் கிடைச்ச மாதிரி அவர் வந்து ஆட்கொள்வார். கண்ணப்பன் சாமி கும்பிடுவோம், ஆனா நம்ம தான் பக்தியா இருப்போம். அதுக்கு அப்படியே போக என்ன பண்ணோம், பக்தி தனக்குள் ஊட்டப்படும். இந்த சிந்தனைகள் தான் ஆலயங்கள்ல நமக்கு வந்து பார்த்தாலும் தெரியும். 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் அற்புதமா நடக்க போகுது. அந்த அத்தனை நாள் நிகழ்ச்சியிலையும் இந்த மருளாடிகள் காப்பு கட்டியவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் வந்து கலந்து பாடம் கொடுக்குறாருன்னா, நரகத்துல போய் சொர்க்கத்துக்கு தான் அவர் போனாரு செஞ்ச புண்ணியத்துக்கு. அப்ப இறைவனார் சொல்றாரு, நீ வந்து செஞ்ச புண்ணியத்துக்குலாம் உன்னோட டைம் முடியுது, அதனால நீ வந்து அடுத்தது நரகத்துக்கு தான் போனா, இருந்தாலும் உனக்கு ஒரு இன்னும் ஒரு சின்ன டெஸ்ட் இருக்காரு. கர்ணன் வாழும்போது பெரிய ஒரு பசியோட வந்திருக்காரு. அப்ப கர்ணன் வழியில நின்றுருக்காரு, சொர்க்கத்தை இருக்காரு. எப்படி எதுக்காக சொல்லுவாங்கன்னா, அன்னதானம் அங்க நடக்குதுன்னு காட்டின விரலுக்கே சொர்க்கம் கிடைச்சது. பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்விலே உனக்கு இருக்கும் இன்பம், கருணை இதையெல்லாம் விதைத்தோம்னா ஆன்மீக சிந்தனை வந்துட்டாலே உயர்ந்துருவாங்க. உயர்வுக்கு காரணம் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை தான். அதனால ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளையெல்லாம் கோயிலுக்கு 48 நாள். அதே மாதிரி கோல் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கொடுங்கூற்றுக்கு என் செய்யும். எந்த இன்னல்கள் வந்தாலும் இறைவனை நம்ம நினைச்சோம்னா எல்லாம் விளைக்கிடும் அப்படிங்கிறது நாம கண்டு உணரலாம். சுத்தி காடு சுத்தி காவல் இருப்பார், ஆட வச்சு ஆட்டி வச்சு சோதிச்சிருப்பார், நேரம் சொல்லி காலம் சொல்லி சாதிக்க வைப்பார். குமார் ஒன்றிய செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு இடையூறு கிட்ட வேண்டும் என்று சொல்லி மருளாடிகள் மற்றும் கிராமவாசிகள் தெற்கு கோயில்பட்டியின் சார்பாக அன்னார் அவர்களை வரவேற்று அவருக்கு இடையூறு கிட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதுபோல 48 நாள் மண்டல பூஜைக்கு என பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் டொனேஷன் கோயிலுக்கு நன்கொடையை வழங்கலாம் என்பதை பட்டு வெட்டி பரிசம் கட்டி
ஆலயம் துடுக்குடன் கண்ணுக்கும் கற்பனைக்கும் எட்டி நின்று ஏகாந்தமா தோற்றமை காட்டி நிற்பார் ஐயனாரே. பின்னுக்கும் விந்தைக்குமாய் விஸ்வரூபம் தாங்கி நல்ல ஆற்றமை காட்டி வைப்பார் ஐயனாரே. சாட்டை சுற்றி நாட்டை சுற்றி அவர் நடப்பார். கட்டை செருப்பு வேட்டை கருப்பு உடன் நடப்பார். காட்டி நடப்பார். நிகழ்வுக்காக என்னை அழைத்து கொதிப்பு தீர்த்து மூடி சிவாச்சாரியார்கள் சிவஸ்ரீ சபரிநாத குருக்கள் அவர்கள் எனக்காக இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள். கலியனி ஐயா ஆத்தங்கர மேட்ட விட்டு கூத்து பாட்டு புலவையிட்டு மருளாடி வாரார் ஐயா ஐயனாரே. ஆடு கோழி கேட்டு கிட்டு சாமியாட்டம் போட்டு கிட்டு சடையாட வாரார் ஐயா ஐயனாரே. வெள்ளிக்கும் செவ்வாய்க்கும் படையில் வைக்க பக்குவமா ஆசைய ஆடி வாரார் ஐயனாரே. சந்தனம் ஜவ்வாதுக்கும் கும்பமீடும் பொங்கலுக்கும் பூசைய காண வாரார் ஐயனாரே. பாவிகளை வேறெடுக்க வேகம் எடுப்பார். பார்வையிலே பயம் எடுக்க தோற்றம் கொடுப்பார். ஏவல்களை காதலுக்க காத்து கிடப்பார். ஏழைகளை வாழ வைக்க சாத்தம் துடிப்பார்.
பட்டநிலா பொட்டுமிட்டு கட்டழகு தேகம் தொட்டு மிடுக்குடன் வாராரையா ஐயனாரே. பட்டு வெட்டி பரிசம் கட்டி பட்டி தொட்டி எல்லை சுற்றி துடுக்குடன் வாராரையா ஐயனாரே. கண்ணுக்கும் கற்பனைக்கும் எட்டி நின்று ஏகாந்தமா தோற்றமை காட்டி நிற்பார் ஐயனாரே. பின்னுக்கும் விந்தைக்குமாய் விஸ்வரூபம் தாங்கி நல்ல மாற்றமை காட்டி வைப்பார் ஐயனாரே. சாட்டை சுற்றி நாட்டை சுற்றி அவர் நடப்பார். கட்டை செருப்பு வேட்டை கருப்பு உடன் நடப்பார். கண்ணில் நெருப்பு மின்னல் துடிப்பு காட்டி நடப்பார். மக்கள் தவிப்பு உள்ள கொதிப்பு தீர்த்து முடிப்பார். கரையடி ஐயா, கலியனடி ஐயா. ஆத்தங்கர மேட்ட விட்டு கூத்து பாட்டு கொலவையிட்டு அருளாடி வாராரையா ஐயனாரே. ஆடு கோழி கேட்டுகிட்டு சாமியாட்டம் போட்டுகிட்டு சடையாட வாராரையா ஐயனாரே. வெள்ளிக்கும் செவ்வாய்க்கும் படையல் வைக்க